இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் எத்தனை விதமான ரிஸ்க் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரிஸ்க் மார்க்கெட் ரிஸ்க் ஆர் சிஸ்டம் ரிஸ்க். ஸ்டாக் மார்க்கெட்டே கிராஷ் ஆச்சு அப்படின்னா அதுதான் மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது ஆல்மோஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்குமே அதாவது நல்ல ஸ்டாக்கு கெட்ட ஸ்டாக்குன்னு இல்லாமல் எல்லா ஸ்டாக்குமே கிராஷ் ஆகும். கெட்ட ஸ்டாக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக 60-70% கிராஷ் ஆகும். இதே நல்ல ஸ்டாக்காக இருந்துச்சுன்னா 30-50% அளவுக்கு கரெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்றது ஒரு மார்க்கெட் கிராஷ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது எதனால் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 நாடுகளுக்கு இடையே ஒரு போர் வருது, இல்லை அப்படின்னா ஒரு பயங்கரமான நேச்சுரல் கெலாமிட்டிஸ் நடக்குது ஒரு கண்ட்ரியில், லைக் எர்த்குவேக்கோ இல்லை வல்கனோவோ இல்லை அப்படின்னா சுனாமி, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அந்த நாடோட எக்கனாமியே பயங்கரமாக பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் வருது அப்படின்னா அதுதான் மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரிஸ்க் நம்பர் 2 இன்ஃப்ளேஷன் ரிஸ்க். இன்ஃப்ளேஷன் ரிஸ்க்கை பர்ச்சேசிங் பவர் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 கிலோ ஆப்பிள் வாங்குறேன் அப்படின்னா அன்னைக்கு வெறும் 50 ரூபா தான் இருந்துச்சு. இன்றைக்கி 1 கிலோ ஆப்பிள் 100 ரூபாயிலேருந்து 120 ரூபா, ஒரு சில ஆப்பிள் பார்த்தீங்கன்னா 250 ரூபா 300 ரூபா கூட இருக்குது. ஸோ இதுதான் இன்ஃப்ளேஷன். காலப்போக்கில் ஒரு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா 6-10% இல்லைனா ஒரு சில வாட்டி 12-15% கூட ஒரு சில பொருளுக்கு இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இயர் ஆன் இயர். இந்த இன்ஃப்ளேஷனால் ஸ்டாக் மார்க்கெட் கரெக்ஷனோ இல்லை கிராஷ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது. அதுதான் 2021 ஆல்மோஸ்ட் 2023 வரையும் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அந்த டைமில் ஒரு நல்ல கரெக்ஷனில் இருந்துச்சு. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷன். யூஎஸ்ஆ இருக்கட்டும் இல்லைனா சைனா, ஜப்பான், இந்த மாதிரியான இந்தியாவை தவிர வேறு எல்லா கண்ட்ரிலையுமே பயங்கரமான இன்ஃப்ளேஷன் இருந்துச்சு. இந்தியாவிலையுமே ஓரளவுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால் மக்கள் எந்த விதமான பர்ச்சேஸும் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணுறதா இருந்தாலுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் என்ன நடக்கும், ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ்லாம் சேல்ஸ் அடி வாங்கும். அதனால் அவங்களோட ப்ராஃபிட் அடி வாங்கும். கண்டிப்பாக அதனால் ஷேர் ப்ரைஸும் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதுதான் இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரிஸ்க் நம்பர் 3 லிக்விடிட்டி ரிஸ்க். ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறீங்க, ஆனால் ஆப்போசிட்டில் அந்த ஸ்டாக்கை உங்ககிட்டேருந்து வாங்குறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னா அந்த ஸ்டாக் லோவர் சர்க்கியூட் போயிட்டே இருக்கும். இதனால் நீங்கள் ஒரு பெரிய நஷ்டம் அடைகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறதா இருந்தாலும் சரி, அதில் லிக்விடிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதாவது டெய்லியுமே அந்த ஷேர்ஸ் அட்லீஸ்ட் 3 டிஜிட்ஸில் ட்ரேட் ஆகணும். அதாவது 100கணக்கான ஷேர் ஒரு பக்கத்துலேருந்து வாங்கிட்டு இருக்கணும், 100கணக்கான ஷேர் ஒரு பக்கத்துலேருந்து வித்துட்டு இருக்கணும். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே ஏன் லிக்விடிட்டி முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ லிக்விடிட்டி ரிஸ்க் மார்க்கெட்டில் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கக்கூடிய ஸ்டாக்கில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது ப்ளஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிவிட்டு வாங்குறது ரொம்ப நல்லது. 4வது பிஸ்னஸ் ரிஸ்க். ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த கம்பெனியோட ரா மெட்டீரியல் ப்ரைஸ் இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கோட பிஸ்னஸ்க்கு ப்ராப்ளம் இருக்குது. உதாரணத்துக்கு பெயிண்ட் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக எந்த ஒரு பெயிண்ட் ஸ்டாக்குமே பெரிய லெவலில் ரிட்டர்ன் கொடுத்துருக்காது. இதுக்கு முக்கியமான காரணம் க்ரூட் ஆயில் ப்ரைஸ். லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் $90-100 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதனால தான் பெயிண்ட் இண்டஸ்ட்ரியோட எந்த ஒரு ஸ்டாக்குமே நல்ல ரிட்டர்ன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் பெயிண்ட் இண்டஸ்ட்ரிக்கு தேவை ரா மெட்டீரியல் க்ரூட் ஆயில். ஸோ இதனால தான் பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்டாக்கும் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி ரா மெட்டீரியல் பிரச்சனை, இல்லை அப்படின்னா அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டில் பிரச்சனை, இல்லை அப்படின்னா அந்த கம்பெனியோட செக்டார்லேயே ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா இதை பிஸ்னஸ் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது வொலாட்டிலிட்டி ரிஸ்க். வொலாட்டிலிட்டி ரிஸ்க் அப்படின்றது ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா திடீர்னு 20% மேலே போகும், திடீர்னு 10% கீழே இறங்கும், திருப்பி 20% மேலே போகும், திருப்பி 10% இறங்கும். இந்த மாதிரி ஹை ஃப்ளக்சுவேஷன் இருக்குது அப்படின்னா இதுதான் வொலாட்டிலிட்டி ரிஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்த ரிஸ்க் கரன்சி ரிஸ்க். நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக்கோட கம்பெனி மோஸ்ட் ஆஃப் தி ரெவன்யூவை யூஎஸ்லேருந்து பண்ணுறாங்க அப்படின்னா யூஎஸ் கரன்சியோட வேல்யூ குறைஞ்சது அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் குறையும். எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் ரெவன்யூ யூஎஸ்லேருந்து வருது. இப்போ கரண்ட்டாக யூஎஸ் டாலர் $85 அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது $80 இல்லை $70 வருது அப்படின்னா அவங்களோட ரெவன்யூ கண்டிப்பாக குறையும். அவங்க பிஸ்னஸில் எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆனால் அவங்களோட ரெவன்யூ இவ்வளோனால அந்த கரன்சி கன்வர்ஷனால் நல்லா காட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த கரன்சி கன்வர்ஷனோட ரேட்டு குறைஞ்சதுனால கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கோட நெட் ப்ராஃபிட் அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் கரன்சி ரிஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த வீடியோ மூலமா ஸ்டாக் மார்க்கெட்டில் எத்தனை டைப் ஆஃப் ரிஸ்க் இருக்குது, நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ரிஸ்க்கெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ரிஸ்க்கெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறமா அதை ஃபேக்டரிங் பண்ணி ஒரு நல்ல ஸ்டாக்கை பிக் பண்ணிங்கன்னா நல்ல ரிட்டர்ன் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பாக அதில் ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க்கை எலிமினேட் பண்ணிவிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவே முடியாது. ஆனால் அந்த ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணலாம். அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் பெஸ்ட் வழி. அதுதான் அசெட் அலோகேஷன். அசெட் அலோகேஷன்னா என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு தனிநபர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு தனிநபர் வந்து முக்கியமாக எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஜென்ரேஷனல் வெல்த்தை வந்து பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஒரு பெஸ்ட்டான மார்க்கெட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஷார்ட் டேர்மில் பணம் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தீங்கன்னா 6 months to 1 yearலேயும் உங்களால் நல்ல ரிட்டர்ன் எடுக்க முடியும். ஆனால் ஜென்ரேஷன் வெல்த் கிரியேட் பண்ணுறது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈஸி கம்பேர்ட் டு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்ஸ். ஸோ இப்போது அசெட் அலோகேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு ஜென்ரேஷனல் வெல்த் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதில் ரிஸ்க் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசெட் அலோகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் எவ்வளோ % வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு என்கிட்ட வந்து 10 லட்சம் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் 10 லட்சத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஹை ரிஸ்க்கும் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒரு அசெட் அலோகேஷன் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஸ்டேபிளான ஸ்டாக்கில், அதாவது ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் 30%, ஒரு க்ரோத் ஸ்டாக்கில் 10%, ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாக்ஸில், அதாவது US, சைனா, ஜப்பான் இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் ஒரு 5%, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு 20%, ETFஸில் 15%, ரியல் எஸ்டேட்டில் 5%, பாண்ட்ஸில் 15% இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த அசெட் அலோகேஷன் பெஸ்ட் அசெட் அலோகேஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஒன் ஆஃப் தி அசெட் அலோகேஷன். ஸோ இந்த மாதிரி உங்களோட அசெட் அலோகேஷனை நீங்கள் எப்படி வேணால் டிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த ரூலை மட்டும் மறந்துடக்கூடாது. அது என்ன ரூல் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அசெட் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 3 to 5 டிஃப்ரெண்ட் அசெட் கேட்டகரிஸில் இருக்கணும். அதாவது நம்பர் 1 ரியல் எஸ்டேட், நம்பர் 2 கோல்டு, நம்பர் 3 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், நம்பர் 4 ஸ்டாக் மார்க்கெட். இந்த 4 அசெட் கேட்டகரியில் பர்சன்டேஜ் ஒரு தனிநபருக்கு அவரோட ரிஸ்க் கேட்டகரி, ஏஜ் ப்ளஸ் அவரோட ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து மாறும். ஆனால் இந்த 4 கேட்டகரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெல் டைவர்சிஃபைட் அசெட் அலோகேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதனால் லாங் டேர்மில் உங்களுக்கு வெல்த்தும் பில்ட் ஆகும். ஷார்ட் டேர்மில் நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் அண்ட் கோல்டில் இருக்கிறதுனால உங்களோட கேபிட்டலும் நல்லா ப்ரொடெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கும் இல்லையா? அதாவது ஒரு தனிநபராக பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு க்ரோத் இன்வெஸ்டர், நான் ஒரு ஹை ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டர். என்னோட மோஸ்ட் ஆஃப் த அலோகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பில் தான் இருக்கும். லார்ஜ் கேப்பில் அதிகபட்சமாக ஒரு 5% தான் வந்து வச்சுருப்பேன். இது கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னோட ரிஸ்க் கேட்டகரிக்கு எனக்கு இருக்கிற நாலேஜுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். அதனால நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக நீங்கள் அதை நல்லா வந்து டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதை நீங்களும் வந்து பண்ணலாம். நீங்கள் ஒரு நாலேஜ் கேதர் பண்ணிவிட்டு அதை கண்டினியூஸாக வந்து லாங் டேர்மில் பண்ணீங்க அப்படின்னா நீங்களுமே தாராளமாக அதை பண்ணலாம். ப்ரொவைடட் நாலேஜ் இஸ் மஸ்ட். அந்த நாலேஜுக்கு நீங்கள் நிறையா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அந்த நாலேஜை வெறும் நாலேஜை மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸும் வரும். அந்த கான்ஃபிடன்ஸ் தான் ஒரு கரேஜை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அப்போனா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா எத்தனை ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த மாதிரியான ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஜென்ரலாக நான் ஃபாலோ பண்ணுற விஷயத்த சொல்கிறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க. பொதுவாக நான் லாங் டேர்ம் ஸ்டாக்ஸு இல்லை சேட்டலைட் ஆர் ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்ஸ் அப்படின்ற மாதிரி ரெண்டாக வந்து பிரிச்சிருவேன். ஸோ லாங் டேர்ம் ஆர் கோர் ஸ்டாக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். சேட்டலைட் ஆர் ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்ஸ். லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ்லாம் எவ்வளோ நாள் அந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோ, அதாவது 5 வருஷம் பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா அது வரையும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துடுவேன். இல்லை அதுக்கப்புறமாவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டுதுன்னா லைஃப் லாங் கூட ஹோல்ட் பண்ணுவேன். ஆனால் ப்ரொவைடட் எனக்கு ஒரு வருஷத்துக்கு 25-30% அந்த ஸ்டாக் வந்து கொடுக்கணும். இதே இன்னொரு பக்கம் சேட்டலைட் ஆர் ஷார்ட் டேர்ம் ஸ்டாக். இந்த ஸ்டாக்கில் என்னோட எதிர்பார்ப்பு என்னென்னா அட்லீஸ்ட் 6 months to 1 year நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஷார்ட் டேர்மில் எனக்கு ஒரு 40 to 50% இந்த ஸ்டாக் வந்து ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ எதனால் இந்த மாதிரி டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கேன் அப்படின்னா நான் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றது எனக்கு ஜென்ரேஷன் வெல்த் கிரியேட் பண்ணும். ஷார்ட் டேர்மில் ஏதாச்சும் மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது இந்த போர்ட்ஃபோலியோ எனக்கு கிரியேட் பண்ணும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் அப்படின்ற மாதிரி 2 போர்ட்ஃபோலியோ வச்சிருப்பேன். லாங் டேர்மில் கண்டிப்பாக வந்து என்னோட போர்ட்ஃபோலியோவில் 20 to 25 ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பேன். ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பேன். இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி எத்தனை ஸ்மால் கேப் வச்சுருப்பேன், எத்தனை லார்ஜ் கேப் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோடய போர்ட்ஃபோலியோவில் ஹார்ட்லி வந்து ஒரு 1 or 2 லார்ஜ் கேப் தான் இருக்கும். ரிமைனிங் எல்லாமே வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் தான் இருக்கும். மிட் கேப்பும் சரி இல்லை ஸ்மால் கேப்பும் சரி ரெண்டுமே வந்து அதிகமான ரிஸ்க்கு. உங்களோட பணத்தை கூட இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் தப்பான ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணிங்கன்னா. ஸோ இதனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. அந்த ஸ்டாக் எவ்வளோ தூரம் நல்ல ஸ்டாக்கு இல்லை கெட்ட ஸ்டாக்குன்னு அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ரொம்ப புத்திசாலித்தனம், ரொம்பவே கஷ்டமான விஷயம் கூட. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 2 போர்ட்ஃபோலியோ கேட்டகரி மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அந்த அலோகேஷன் மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டாக்லையும் நான் எவ்வளோ அலோகேட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது மட்டும் இல்லாமல்
எவ்வளோ தூரம் நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மார்க்கெட்டில் வந்து வெறும் 20% தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, மீதி 80% ஆஃப் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது லாங் டேர்மில் உங்களுக்கு நல்ல வெல்த்தை பில்ட் பண்ண போகிறது இல்லை. அதே மாதிரி எந்த டைமில் நீங்கள் கேஷில் இருக்கணும், எவ்வளோ நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த மட்டும் என்னோட லைஃப் டைமில் நான் வந்து 70 to 80% ஆஃப் அமௌண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 20% எப்பவுமே வந்து கேஷில் வச்சிருப்பேன். ஏதாச்சும் மார்க்கெட் கரெக்ஷன் அண்ட் கிராஷ் வந்ததுன்னா இந்த 20% ஆஃப் அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். ஃபைனலாக நீங்கள் எத்தனை போர்ட்ஃபோலியோ வச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ ஸ்டாக் வச்சிருந்தாலும் சரி, அதை ரெகுலராக மானிட்டர் பண்ணணும். ஒரு குவார்ட்டர் வரக்கூடிய ரிசல்ட்ஸை மானிட்டர் பண்ணணும். ப்ளஸ் வந்து எவ்ரி இயர் வந்து அந்த ஸ்டாக் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, இதை வச்சிருக்கலாமா வேணாமா அப்படின்ற அந்த டிசிஷனை எடுக்கணும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ரிஸ்க் மட்டும் இல்லாமல் ஓவராலாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்கை வந்து எப்படி குறைக்கிறது, அதாவது அசெட் அலோகேஷன் மூலிமா எப்படி டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கீங்கன்னா எப்படி அதை டைவர்சிஃபைடாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்ற மாதிரி நான் நம்புறேன். இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை படித்து நானும் தெரிஞ்சுக்கிறேன்.